7 வருஷமாக திருவண்ணாமலைக்கு போகணும்னு நினச்சிட்ருந்தேன். என்னால் போகவே முடியல. ஆனால் திருவண்ணாமலை போயிட்டு வந்த 2வது நாளில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் நடந்தது. அது வெறும் தற்செயலாக நடந்துச்சா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனால் மனதுக்கு ஒரு நிம்மதியாகவும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்குது. ஸோ அது என்னன்றத நான் இந்த விலாகில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு 7 இயர்ஸ் பிஃபோர் காலேஜ் முடிச்சிட்டேன். காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு ஃபஸ்ட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் எனக்கு ஒரு பேங்க் ஜாப் கிடச்சிது. அந்த பேங்க் ஜாப் வந்து ஆஃபர் லெட்டர் எல்லாமே எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ரிசீவ் ஆனதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரைனிங் திருவண்ணாமலை. ஆனால் வந்து திருவண்ணாமலையில் ஸ்டே பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் நான் ஃபேமிலியை விட்டு தனியாக போகிறேன். இதுவரையும் போனது கிடையாது. போகலாமா வேணாவான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வீட்டில் நீ போயிட்டு வா பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் திருவண்ணாமலை போனேன். திருவண்ணாமலை போனோடனையும் ஃபஸ்ட் டே ட்ரைனிங் நல்லபடியாக முடிஞ்சுது. செகண்ட் டே வந்து ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் தான் கோயில் இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா, நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு பேக் சைடில் தான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள். ஸோ மார்னிங் எல்லோரும் இயர்லியாக எழுந்துருங்க, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னால் அந்த டைம் போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் நானும் ஒரு டைமும் திருவண்ணாமலை போகணும்னு நினச்சிட்ருப்பேன். ஆனால் ஒரு நாளும் என்னால் போக முடியல. அதுக்கான சான்ஸும் எனக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ தான் எனக்கு அதுக்கான டைம் கிடச்சிது. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நல்லபடியாக போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். நான் இதுவரையும் எந்த கோயிலுக்கும் ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் க்யூலலாம் நின்னது கிடையாது. ஃபஸ்ட் டைம் அவ்வளோ நேரம் க்யூவில் நின்று நான் சாமியை பார்த்து நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஷாப் வச்சுட்ருக்கோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ அந்த ஷாப் வந்து வேறு ஒரு இடத்துல வந்து லொக்கேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு இடம் நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த இடம் வந்து எங்களுக்கு கிடைக்கல. வேறு ஒருத்தவங்க கேட்டுட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த செகண்ட் டே என்னென்னா, அந்த ஹவுஸ் ஓனரே வந்து ஷாப் காலியாகிடுச்சு, நீங்கள் ஷாப் கேட்டுட்டு இருந்தீங்களா, நீங்கள் இப்போ இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு போனாங்க. இது வெறும் தான் நான் சொன்ன மாதிரி இது தற்செயலாக நடந்துச்சா எனக்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம நினச்சா மட்டும் அந்த இடத்துக்கு போக முடியாது. அந்த கடவுள் நம்மளை கூப்பிட்டா தான் போக முடியும். நேரம் வரும்போது தான் அதுக்கான பயனும் நடக்கும். இன்றைக்கி அந்த நாள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.